தீபாவளி அன்றைக்கி ஒரு அரை நாள் லீவ் விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் ஜாலியாக இருக்க வேண்டியது தான். சார் வணக்கம் சார். வணக்கம்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். பையன் எப்படி இருக்கான்? அவனும் நல்லா இருக்கான் சார். எங்கே இருக்கான்? சாப்பிட்டு இருக்கா சார். யோ, இவ்வளோ இருமிட்டு இருக்கான், ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்ருக்க சார். தீபாவளிக்கு ஸ்வீட் எல்லாம் எப்படி சார்? அது சரிப்பா, இவ்வளோ காஃப் பண்ணுறானே. சார் நான் ஒன்றும் அவருக்கு சாக்லேட்டோ இல்லை கேக்கோ வாங்கி கொடுக்கல சார். நீங்கள் சொன்ன மாதிரி முந்திரி பாதாம் ஸ்வீட் தான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது எப்படி அவனுக்கு உடம்புக்கு கேடாகும்? யோ, முந்திரி பாதாம்லாம் அப்படியே நட்ஸாக அளவாக சாப்பிட்டா நல்லது. அதுக்கு இப்படி கிலோ கணக்கில் சாப்பிட்டா என்ன ஆறுது? சார் நீங்கள் இவ்வளோ கல்லஞ்சுக்காராக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல சார். கல்லஞ்சக்காரனா? அப்படி இல்லையா சொல்லிட்டேன். ஆசையாக என் புள்ள சாப்பிட்டு இருக்கான், அதை போய் இப்படி சொல்கிறீங்களே சார். தப்புன்னு சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் போல இருக்கு. தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா. அப்பாடா, இப்போதான் தீபாவளி வைபே வருது. இவ்வளோ நாளாக ஊரே அமைதியாக இருந்துச்சு. சார் என்ன சார் இதுக்கெல்லாம் போய் பயந்துருக்கிறீங்க? யோ, என்னையா பைபுன்னு சொல்லிட்டு இருக்க? அது வெடிகுண்டு மாதிரி சத்தம் வருது. அங்கே பாரு, ஒரு பைக்லேருந்து வரத்துக்கு கீழே விழுந்துட்டான். அங்கே பாரு, ப்ரெக்னென்ட் லேடி ஒன்று பதறடிச்சு கீழே உட்காருது. நீ இதை போய் வைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற? சார் தீபாவளிலாம் இப்படி தான் சார் இருக்கும். இது எல்லாத்துக்கும் அவங்க தான் ரெடியாக இருக்கணும். நீங்கள் டாக்டர் தானே, நீங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுங்க சார். கவுன்சிலிங் கொடுக்குறதா? வெடிகுண்டு மாதிரி சத்தம் போட்டு பட்டாசு வெடிக்கிறாளுங்க. அவங்கள கேள்வி கேட்காம ஒவ்வொருத்தையாக போய் கவுன்சில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நம்மளை பைத்தியமாக்கிறாங்க போல இருக்கே. சார் ஒரு எமர்ஜென்சி சார். எங்கே சார் இருக்கிறீங்க? இல்லைப்பா, நான் வெளியே இருக்கேன். சார் பையனுக்கு எமர்ஜென்சி சார், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார். இல்லை, 10 நிமிஷத்தில் ஃபேமிலியோட படத்துக்கு போகலான்ட்டு இருக்கேன். என்ன சார் பையனுக்கு எமர்ஜென்சி சொல்கிறேன், ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்களா சார்? சாரிப்பா, எனக்கு கடமை தான் முக்கியம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். யோ, என்ன ஆச்சு? யாருக்கு எமர்ஜென்சி? சார் தம்பிக்கு தான் சார். என்ன ஆச்சு அவனுக்கு? சார் பட்டாசு அடிக்கும்போது தீக்காயம் பட்டுச்சு சார். தீக்காயமா? நீங்கள் பாரு, எங்கேயா தீக்காயம்? சார் பாருங்கள் சார், இங்கே தான் சார். யோ, இந்த காயத்துக்கு தான் 17 கூப்பிட்டியா? சார் நானே 2 நாள் தீபாவளி லீவில் ஜாலியாக சொல்லி வந்துக்கிறேன். இதில் செப்டிகேஷன் என்ன சார் பண்ணுறது? நீ 2 நாள் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற, என்னை 2 மணி நேரம் படத்துக்கு கூட போடாமல் பண்ணிட்டியே. சரி, இது எப்படி ஆச்சு? சின்ன வயசில் என்னோட வீர விளையாட்டை பற்றி சொன்னேன் சார், அதில் அவன் இன்ஸ்பைர் ஆகிட்டான் சார். அப்படி என்ன வீர விளையாட்டு? பட்டாசை கையில் கொளுத்தி போடுவேன், அதை பார்த்துட்டு அவனும் பண்ணிட்டான் சார். இது வீர விளையாட்டு இல்லை, விபரீத விளையாட்டு. இந்த மாதிரி தப்பான இன்ஸ்பிரேஷனை பார்த்தோ கேட்டோ கிறுக்குத்தனமாக எதுவும் செய்யாமல் சேஃபாக பட்டாசு வெடிங்க. முடிஞ்ச அளவுக்கு சத்தம் கம்மியாக வர பட்டாசாக வெடிங்க. ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் மட்டும் இல்லை, நீங்கள் திடீர்னு மக்கள் அவங்க நடமாடிட்டு இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சுன்னா பதட்டத்தில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அதனால் சத்தம் கம்மியாக இருக்கணும். கவர்மெண்ட் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் பட்டாசு வெடிங்க. அதோட முக்கியமாக ரோட்லேயோ இல்லை குறுகலான பிளேஸில் பட்டாசு வெடிக்காதீங்க. ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் வெடிங்க. அப்போ தான் உங்களுக்கும் சேஃப், அடுத்தவங்களுக்கும் சேஃப். அதை மீறி ஏதாவது உங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த இங்கு பேஸ்ட்டு தடவி விடுறது, அப்புறம் அந்த காயத்து மேலே ஐஸ் கட்டி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் இன்னுமே செஞ்சிட்ருக்காங்க. இல்லை இந்த டிங்க்சர் அதை மேலே தடவி விடுறது, அது எதுவுமே பண்ணாமல் ஃப்ளோயிங் வாட்டர், டேப் வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ளோயிங் வாட்டரில் அந்த தீக்காயத்தை முதல்ல காட்டுங்க. அதுதான் ஃபஸ்ட் எய்ட். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்லாம், தீபாவளிக்கு தப்பு கிடையாது. ஆனால் அளவாக சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற பலகாரங்களை சாப்பிடுங்க. ஸோ ஹாப்பி தீபாவளின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமும் நாம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் முக்கியம்.